இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்டிஏ கூட்டணி தொடர்பான புதிய தகவல் ஒன்றை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். வரும் தேர்தலில் என்டிஏ வென்றால் பழனிசாமி முதல்வர், தவிக தலைவர் விஜய் எதிர்க்கட்சி தலைவர் என பாஜக பேரம் பேசுவதாக டெல்லி வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இருவருக்கும் மத்தியஸ்த பேரத்தில் பாஜக ஈடுபட்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இதனை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி வென்றால் பழனிசாமி முதல்வர், விஜய் எதிர்க்கட்சி தலைவர் என இரு கட்சிகளுக்கும் இடையே பாஜக மத்தியஸ்தம் பேசுவதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருப்பதாக டெல்லி வட்டார தகவல்கள் கூறுகின்றன. கூட்டணிக்குள் தவிகவை கொண்டுவர பாஜக தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. டெல்லியில் விஜய் இருக்கக்கூடிய சூழலில் அடுத்தது என்ன என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தேர்தல் அறிவிக்கப்படும் சூழலிலும் என்டிஏ கூட்டணி முடிவு ஆகாத சூழலில் இருக்கிறது. பாஜகவின் தவிக முயற்சியால் கூட்டணி தள்ளி போகிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. தீவிர முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருப்பதாகவும் அதனை அதிமுக உற்று நோக்குவதாகவும் அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். தேர்தல் அறிவிக்கப்படும் சூழலிலும் கூட்டணி முடிவை எட்டாத நிலையில் இருக்கிறது. பாஜகவின் தவிக முயற்சியால் கூட்டணி தள்ளி போவதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவின் மத்தியஸ்த பேச்சுக்கு பழனிசாமி, விஜய் ஆகிய இருவருமே இறங்கி வர மறுப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. முதல்வர் முகம் அதிமுக தலைமை என்பதில் பழனிசாமி உறுதியாக இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என விஜயிடம் புது பேரம் நிகழ்த்தப்படுவதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2011 விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவரான போது அது போன்றதொரு சூழலை ஏற்படுத்த முடியும் என பாஜக பேரம் பேசுவதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் முகம் அதிமுகவுக்கு இணையான இடங்கள் எதிர்பார்ப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. சட்டமன்ற
தேர்தலில் என்டிஏ கூட்டணி வென்றால் எதிர்க்கட்சி தலைவர் பதவி என தவேக தலைவரிடம் புது பேரம் நிகழ்த்தப்படுவதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவர் மத்தியிலும் தனித்தனி பேரத்தில் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் தூதர்கள் ஈடுபட்டிருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. முதல்வர் பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவர் விஜய் என இருவரிடமும் தனித்தனியாக பேரத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூட்டணியில் விஜயை இழுக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருப்பதாகவும், ஆனால் அதற்கு பழனிசாமி இறங்க மறுக்கிறார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜய் உள்ளே வந்தால் கூட்டணி ஆட்சி என்ற நிலை ஏற்படும் என்பதை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விரும்பவில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. பாஜக முயற்சி தொடரும் நிலையில் தவேக வருவது சந்தேகம் என்ற கேள்வியையும் அரசியல் நோக்கர்கள் எழுப்பியிருக்கின்றனர். விஜய் கூட்டணிக்குள் உள்ளே வந்தால் கூட்டணி ஆட்சி ஏற்படும் என்பதை பழனிசாமி விரும்பவில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. விஜய், பழனிசாமி ஆகிய இருவருமே இந்த கூட்டணியை விரும்பவில்லை என்றும் தகவல்கள் சொல்கின்றன. பல்வேறு முனைகளிலும் விஜயை அணுக பாஜக முயற்சி எடுத்திருப்பதாக டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் விஜய் முகாமிட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று மாலை தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. அடுத்தது என்ன என்ற எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் ஓரிரு நாட்களில் முடிவு தெரிய வரும் என்று சொல்லப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.